வங்கிகளில் செலுத்தப்படும் காசோலைகளை அதே நாளன்று கிளியர் செய்து வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக பணம் வழங்க வேண்டும் என்று RBI அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. பணப்பரிமாற்ற நடைமுறைகளினுடைய முக்கியமான ஒன்றான காசோலைகளை வங்கியில் செலுத்திய நாளன்றே கிளியர் பண்ணணும் அப்படின்னு RBI வங்கிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. அந்த புதிய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். இனி ஒரே நாள்ல செக்குகள் கிளியர் ஆகும். அது எப்படின்னா, வங்கிகளில் காசோலைகளை செலுத்தக்கூடிய சேம் டே கிளியரன்ஸ் அப்படிங்கிற செலுத்திய நாளன்றே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் RBI முக்கியமான அறிவுறுத்தல். இதை ஒரு 2 ஃபேஸா இதை பிரிக்கிறாங்க. எப்படின்னா, அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் இதை ஒரு முதற்கட்டம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸாகவும், அதற்கு பிறகாக 2026 ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகாக அதிலிருந்து அதற்கு பிறகாக நடக்கிறத செகண்ட் ஃபேஸ் அப்படின்னும் 2 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. அதுக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த முதற்கட்டத்தில் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போறாங்க, இந்த வங்கி நடைமுறைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செக்கு பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா காலையில 10 மணியிலிருந்து மாலை 7 மணிக்குள்ள அந்த செக்கை கன்ஃபார்ம் பண்றது, காசோலையை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். உறுதிப்படுத்திய பிறகாக அந்த செக்கை ஸ்கேன் பண்ணி கிளியரிங் சென்டருக்கு அனுப்புவாங்க. அந்த செக்கை அந்த கிளியரிங் சென்டர் உடனடியாக பணம் வழங்க வேண்டிய அந்த வங்கிக்கு அந்த செக்கை அனுப்பி உறுதிப்படுத்துவாங்க. பணம் வழங்கக்கூடிய வங்கி உறுதிப்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னா 7 மணிக்கு அந்த செக் அப்படிங்கிறது ப்ராசஸுக்கு போயிடும். ஒருவேளை 7 மணி வரைக்கும் அந்த பணம் வழங்க வேண்டிய வங்கி உறுதிப்படுத்தல அப்படின்னா 7 மணிக்கு பிறகாக அந்த செக் அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்பட்டு பயனாளருக்கு பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல பாசிட்டிவ் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. அந்த பாசிட்டிவ் பே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த செக் கிளியரன்ஸ் ப்ராசஸ்ல 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். 50,000க்கு மேல அதிக தொகைக்கு அந்த செக் கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் பே அப்படிங்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாசிட்டிவ் பே அப்படிங்கிறது என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான ஒரு தொகையை செக் மூலமா ப்ராசஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் டீடைல்ஸை குறிப்பிட்ட வங்கிக்கு முன்கூட்டியே தெரிவிக்கணும். இப்போ நாளைக்கு அந்த செக்கை ப்ராசஸ் பண்ண போறாங்கன்னா இன்றே அந்த யார் பேர்ல செக் கொடுக்க போறாங்க, அந்த அமௌண்ட் எவ்வளவு, அந்த பேங்க் என்ன அப்படிங்கிற விவரங்களை முன்கூட்டியே வங்கிக்கு தெரிவிச்சிட்டா இந்த பாசிட்டிவ் பே மூலமா அந்த ப்ராசஸை ஈஸியா பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒருவேளை கொடுக்கப்பட்ட விவரங்கள் தவறாக இருந்தால் அந்த செக்குக்கான அந்த பாசிட்டிவ் பேக்கான அந்த ரெக்வெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணப்படும், கோரிக்கை நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. எனவே இப்போதைக்கு இந்த முதற்கட்டத்தில் காலை 10லிருந்து 7 மணிக்குள்ளாக்க அது சேம் டே கிளியரன்ஸ்ல செக் கிளியர் ஆகி போடக்கூடிய அந்த காசோலைக்கான பணம் என்பது பயனாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் RBI இந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது.